Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி 12ஆம் வகுப்பு புவியியல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த क्वेश्चन பேப்பரில் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் क्वेश्चन எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த क्वेश्चन பேப்பர்லேருந்து உங்களுக்கு क्वेश्चंस எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 into 12 இல்லை 24 வந்து கம்பல்சரி. மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகளை குறிப்பிடுக. மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். கிராமப்புற குடியிருப்பு வகைகளை பட்டியலிடுக. இந்தியாவில் ஓத ஆற்றல் உற்பத்தி செய்யும் இடங்கள் ஏதேனும் இரண்டினை குறிப்பிடுக. மென்ஷன் இனி 2 places ஆஃப் டைடல் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா. தீவிர விவசாயம் என்றால் என்ன? வாட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர்? அதேமாதிரி தோடாஸ் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் தோடாஸ். கலீலியோ ஜீனசஸ் குறிப்பு வரைக. பேணத்தகுந்த மேம்பாட்டு இலக்கு 15 பற்றி சுருக்கமாக எழுதுக. எக்ஸ்பிளைன் த கோல் ஆஃப் 15 இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். கூட்ட நெரிசலில் ஏற்படும் முக்கிய இடங்கள் யாவை? அதாவது கூட்ட நெரிசல் ஏற்படும் முக்கிய இடங்கள் யாவை? வாட் ஆர் த மேஜர் ஏரியாஸ் ஆஃப் ஸ்டாம்பீட்? அதே மாதிரி காலநிலை மாற்றத்தை எவ்வகையில் தெரிந்து கொள்ளலாம் என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேவ் ஆஃப் விச் இன் கிளைமேட் சேஞ்ச் இன் ஃபார் ரெஸ்பாண்டன். பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 into 3 18. இதில் விரிவாக்க பிரமிடுக்கும் நிலையான பிரமிடுக்கும் உள்ள 3 வேறுபாடு ரொம்ப முக்கியம். மில்லியன் நகரம் வரையறுக்கும் உதாரணம் தருக. டிஃபைன் த மில்லியன் சிட்டி, கிவ் அன் எக்ஸாம்பிள். உலகின் மிகப்பெரிய ஒற்றை சூரிய மின்சார உற்பத்தி நிலையம் எங்கே அமைந்துள்ளது? இந்தியாவின் சூரிய ஆற்றல் உற்பத்தி பற்றி எழுதுக. வேர் இஸ் த வேர்ட் ஆஃப் இன் சிங்கிள் லார்ஜ் சோலார் பவர் பிளானட். வான்தூண்களின் வேளாண் கோட்பாட்டின் அனுமானங்கள் ஏதேனும் ஒன்றை எழுது. எல்லைப்புறம் மற்றும் எல்லை கோடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கூறுக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புவிநிலை செயற்கைக்கோள் மற்றும் சூரிய நிலை செயற்கைக்கோள் வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்லா பார்த்துக்கோங்க. மழைநீர் சேமிப்பிற்கான ஏதேனும் 3 காரணங்களை கூறுக. ரைட் எனி 3 ரீசன்ஸ் ஃபார் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். தொழிலக இடர்களை பற்றி குறைக்கும் வழிமுறைகள் ஏதேனும் 2 குறிப்பிடு. மென்ஷன் எனி 2 மீன் ஃபார் த ரெடியூசிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அசார்ட்ஸ். தொழிலங்கள் அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் த லேபர்ஸ். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 into 25. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதீத மக்கள் தொகையினால் ஏற்படும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றை பற்றியும் 2 வாக்கியங்களில் எழுதுக. இயற்கை வளங்கள் தீர்ந்து போதல், வாழிட இழப்பு அதிகரிப்பு, அதிகரித்து வரும் காலநிலை மற்றும் உலக வெப்பமயமாதல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனிம வளங்களை பாதுகாக்கும் வழிமுறைகளை பட்டியலிடுக. வெப்னரின் தொழிலக அமைவோட கோட்பாட்டை உரிய படத்துடன் விளக்குக. தொலை நுண்ணுயிரியின் பயன்பாடுகளை எழுதுக. அதே மாதிரி வடிகால் நீர் மேலாண்மை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஜிஸ் செயல்பாடுகள் ஏதேனும் 3 குறிப்பு விளக்குக. தீபத்தின் போது ஏற்படும் செய்யப்பட வேண்டிய செய்யக்கூடாதவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த 3 functions ஆஃப் GIS இன் டீட்டெயில். ரைட் எனி த டூஸ் அண்ட் டஸ் நாட் டியூரிங் த ஆக்சிடென்ட்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் உலக மக்கள் தொகை அடர்த்தியினை குறித்து காட்டி அதை பற்றி குறிப்பு எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு புவியியல் 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். ஸோ வீடியோ இப்போ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.